ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பார்ட் 2 பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட் பார்த்தோம். அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு 2 பார்ட் பார்த்தோம். அப்புறம் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பார்ட் பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் போகிறேன், ஐ கோ, ஓகேங்களா? அவன் வருகிறான், ஹீ கம்ஸ். அவர்கள் போகிறார்கள், தே கோ. இதெல்லாம் என்னது நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அதான் என்னது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த ஆக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், அதோட கான்சிக்வன்ஸ், அதோட எஃபெக்ட் வந்து இப்போ இருக்கும். அதுதான் என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் என்னன்னா ஐ ஹேவ் கம், ஓகேங்களா? அது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஐ ஹேவ் கம்னா நான் வந்திருக்கிறேன், ஓகேங்களா? ஐ ஹேவ் கான் டு டெல்லி, நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். தே ஹேவ் கம் ஹியர், ஓகேங்களா? அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கேட்டார். என்ன அப்படின்னா, போய் இருக்கிறேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆங்க சார் அப்படின்னு கேட்டார், ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். போய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் சென்னை போயிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹேவ் கான் டு சென்னை, ஓகேங்களா? சென்னை போயிருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா போனேன், வந்தேன், எடுத்தேன், சாப்பிட்டேன், பார்த்தேன். இதெல்லாம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பார்ட் பார்க்க போறோம். ஓகே, செகண்ட் பார்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேங்களா? அதோட கண்டினியூட்டி. இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோட ஆக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கும், பட் என்ன பண்ணியிருக்காது, அது முடிஞ்சிருக்காது, இடையில வந்து இருக்கும். அதை பத்தி நம்ம பேசுறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் வந்து திருச்சியிலிருந்து சென்னை போயிட்டு இருக்கேன் அப்படின்னா உளுந்தூர்பேட்டை சொல்றேன். நான் சென்னை போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஐ எம் கோயிங் டு சென்னை. அதுதான் நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஐனா நான், ஓகேங்களா? நாங்கள்னா வி, யூ அப்படின்னா நீ, யூனா நீங்கள், ஹி சி இட் அப்படின்னு அர்த்தம். அவன் அவள் அது, ஓகேங்களா? தேனா அவர்கள், அதாவது தேர்ட் பர்சன். இதெல்லாம் தான் நமக்கு என்னது நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இங்க பாருங்க, ஐ ஐ கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ ஆம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல வெர்புங்கிற ஆக்ஷன் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது நமக்கு என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேங்களா? ஸோ ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஸ்பீக்கிங், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐ எம் ரன்னிங், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஆக்ஷன் வெர்பு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஐஎன்ஜி போட்டால் அது என்ன நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேங்களா? ஸோ வி யூ தே இது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் யூஸ் பண்ணிக்கணும், பக்கத்து வி கூட வெர்பு கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணிக்கணும். அது ஹி சீட்டு கண்ண மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆம் ஆர் இஸ்லாம் நம்ம பி ஃபார்ம் வெர்பு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை நம்ம கண்டினியூட்டி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதின டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் எழுதி வச்சிருக்கேன், நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு கொஸ்டின் எப்படி கேட்கறது, ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாசிட்டிவா தான் பார்த்துருப்போம். நான் போய்கிட்டு இருக்கேன், ஐ எம் கோயிங். அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான், ஹி இஸ் ரைட்டிங் எக்ஸாம், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பாசிட்டிவ், ஓகேங்களா? சாதாரண சென்டென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது, ஓகேங்களா? கொஸ்டின்ஸ். ஸோ நீ அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றாயா, ஓகே? நீ அவருக்காக காத்துட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஓகே, நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ போடலாம், நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி அவருக்காகவும் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி அவனுக்காக கூட போட்டுக்கலாம், ஓகேங்களா? நீ அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கியா, ஓகே? இது எப்படி இருக்குது, நீ கரெக்டா வச்சு நம்ம தமிழ் எழுதணும். நீ அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றாயான்னு கரெக்டா வரணும், ஓகேங்களா? இதான் என்னது நமக்கு தமிழ்ல. இது நான் தமிழ்ல வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல கொஸ்டின். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறது, இப்ப யார் செய்யறது நம்ம வெர்பு, அவன், ஓகே? யார் வந்து இந்த ஆக்ஷன் செய்யறது, அவன், ஓகேங்களா? தட் மீன்ஸ் நீ, நீங்க தான் நமக்கு சப்ஜெக்ட். அப்ப நீக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது யூக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் போடுவோம். அப்ப அந்த ஆர்த்துக்கு நம்ம முன்னாடி போடணும். ஸோ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஹிம், ஓகே? வெயிட்டிங்னா நம்ம காத்துக்கிட்டு, ஓகே? காத்து கொண்டிருக்கிறது வெயிட்டிங், ஓகே? யாருக்காக, அவருக்காக, ஓகே? ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஹிம், அவருக்காக, ஓகேங்களா? இந்த இடத்துல அவருக்காகவும் நான் வந்து ஃபார் ஹிம், அவனுக்காகவும் நான் ஃபார் ஹிம், ஓகேங்களா? அவனுக்காக அப்படின்னா ஹிம், காக நம்ம சொல்லணும், அதுதான் ஃபார், ஓகே? ஸோ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஹிம், நீ அவனுக்காக காத்துட்டு இருக்கியா, அவ்வளவுதான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் என்னை பார்க்க மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம அம்மா கேட்கணும், அவங்க என்னை பார்க்க மதுரையிலிருந்து வந்துட்டு இருக்காங்களா, எப்படி எப்படி சொல்றோம் நம்ம, அவர்கள் யார் வந்துட்டு இருக்கா, அவர்கள். அப்ப அதான் நம்ம வந்து சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ ஆர் தேக்கு பக்கத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். அந்த ஆர் தூக்கி அந்த பி ஃபார்ம் தூக்கி என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போட்டா அது கொஸ்டின், ஓகேங்களா? பாசிட்டிவ்ல கொஸ்டின். ஓகே, ஆர் தே கம்மிங், ஓகே? வந்துகிட்டு இருக்காங்க, ஓகே? வந்துகிட்டு இருக்காங்க, ஓகே? ஆர் தே கம்மிங், இங்க பாருங்க, இங்க போட்டுருங்க, வந்து கொண்டிருக்கிறார்களா, வந்து கொண்டிருக்காங்க, அப்ப என்னது கம்மிங். ஸோ ஆர் தே கம்மிங், எங்கிருந்து வந்திருக்காங்க, ஃப்ரம் மதுரை.
ஓகேங்களா. மதுரையிலேருந்து ஃப்ரம் மதுரை, கல்கட்டாலேருந்து ஃப்ரம் கல்கட்டா, பெங்களூர்லேருந்து ஃப்ரம் பெங்களூர், ஓகேங்களா. ஃப்ரம் மதுரை டு சி மீ, ஓகேங்களா. என்னை பார்க்க, ஓகேங்களா. என்னைங்கிறது என்னைனா மீ, பார்க்க அப்படின்னு இருக்கீங்களா, அதை நம்ம டு சி, ஓகேங்களா. ஸோ அதே கம்மிங் ஃப்ரம் மதுரை டு சி மீ, அவங்க என்ன மதுரையிலேருந்து என்னை பார்க்க வந்துருக்காங்களா, இப்படி நம்ம என்ன கேட்டால் இதுதான் நமக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே கொஸ்டின் வந்து நம்ம நடைமுறை வகையில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அது வந்து இப்போ நம்ம ஒரு 4-5 சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்னா ஏதாவது கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதாவது டவுட்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இதோட கண்டினியூட்டி நம்ம போகிறோம். இந்த பி ஃபார்ம் இருந்தால் நம்ம முக்கியம் வச்சுக்கலாம். பி ஃபார்ம் இருப்பதுக்கு முன்னாடி போட்டு அதான் கொஸ்டின், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம நிறைய யோசிச்சு நம்மளே அப்படியே உணர எழுதுறோம். ஓகே, இப்போ வந்து நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கியா, எப்படி கேட்கறது, நீ மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கியா, ஓகே. அவன் பாதியில் போயிட்டு இருக்க, நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம், நீ மார்க்கெட் போயிட்டு இருக்கியா அப்படின்னு, ஓகே. அப்போ எப்படி கேட்கறது, நீ மார்க்கெட்டுக்கு சென்று கொண்டிருக்கியா, ஓகேங்களா. மார்க்கெட்டுக்கு நீ மார்க்கெட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றாயா. இப்ப என்ன கேட்கணும், இப்ப யாரு சப்ஜெக்ட்ங்கிறது நீ, ஓகேங்களா. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், யூ, ஓகேங்களா. அப்ப யூக்கு அப்புறம் வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆர்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி படிக்கணும். அப்போ ஆர் யூ போயிட்டு இருக்கியா, போயிட்டு இருந்தது கோயிங், ஓகேங்களா. ஆர் யூ கோயிங் டு, எங்க, மார்க்கெட்டுக்கு, ஓகேங்களா. ஸோ ஆர் யூ கோயிங் டு மார்க்கெட், கொஸ்டின் மார்க் போடுறோம், ஓகேங்களா. அது WH வந்தால் நம்ம கொஸ்டின் மார்க் போடுவோம். நம்ம கேள்விங்கிறனால எல்லாத்துக்கும் புரியுதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஸோ ஆர் யூ கோயிங், எங்க நீ போயிட்டு இருக்க, எங்க மார்க்கெட்டுக்கு, அந்த இக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டூ போடுவோம், ஓகே. ஸோ ஆர் யூ கோயிங் டு மார்க்கெட், நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம என்ன கேட்கணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அவன் அங்கே நின்றுட்டு இருக்கானா, எப்படி கேட்கறது, நம்ம அங்கே ஃப்ரெண்டு வரோம், நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே நின்றுட்டு இருக்கானான்னு கேட்குறோம். அது எப்படி கேட்கறது, அவன் அங்கே நின்று கொண்டு இருக்கிறானா, ஓகேங்களா. ஸோ அவன் அவன் அங்கே நின்றுட்டு இருக்கானப்பா, எப்படி கேட்கறது, அவன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றனா, நின்று கொண்டிருக்கின்றனா, ஓகே. அவன் அங்கே நின்றுட்டு இருக்கானா, எப்படி கேட்கறது, அவன் வந்து ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கான், ஓகே. அது கண்டினியூஸ் நம்ம கொஸ்டின் கேட்குறோம். அவன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றானா, எப்படி கேட்கறது, கொண்டிருக்கின்றானா, ஓகே. தமிழ்ல கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு டைம் 2 டைம். ஸோ அவன்கிறது நமக்கு இங்கே சப்ஜெக்ட், ஓகே. அவன்கிறது வந்து ஹீ, ஓகேங்களா. ஹீக்கு பார்த்தா நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த இசத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி போட்டுருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும், இஸ் ஹி நின்றுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஸ்டாண்டிங், ஓகேங்களா. இஸ் ஹி ஸ்டாண்டிங், தேர், ஓகேங்களா. தேர்னா அர்த்தம் அங்கே அர்த்தம், ஹியர்னா இங்கே, ஓகேங்களா. இஸ் ஹி ஸ்டாண்டிங் தேர், அவ்வளோ கொஸ்டின். அவன்கிறதுக்கு ஹி, அங்கேங்கிறதுக்கு தேர், நின்றுட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டிங். கொஸ்டின்னால இசத்துக்கு முன்னாடி போட்டோம், அவ்வளோதான். இஸ் ஹி ஸ்டாண்டிங் தேர், அவங்க நின்றுட்டு இருக்கான்னா அவ்வளோதான். நமக்கு என்னது, இங்கிலீஷ், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், அடுத்து இன்னொரு சென்டென்ஸ். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், நம்ம சிஸ்டர்ஸ் யாராவது வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, நம்ம அம்மாட்ட கேட்குறாங்க, அப்போ ஃபோன் பேசிட்டு இருக்காளா, இது எப்படி கேட்கறது, அவள் ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறாளா, ஓகே. ஃபோனில் போனாட்டி ஃபோன் கூட போட்டுக்கலாம், அவள் ஃபோன் பேசி கொண்டிருக்கிறாளா, அவள் ஃபோன் பேசிக் கொண்டிருக்கின்றாளா, அவள் ஃபோன் பேசிட்டு இருக்காளா அப்படிங்கிறது எப்படி கேட்கறது, இது வந்து கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், சிக்கு பதில் இஸ் யூஸ் பண்ணணும். அந்த இசத்துக்கு என்ன பண்ணணும், முன்னாடி போடணும், இஸ்ஸிங்கிறது நம்ம பொண்ணுங்க பேர், யார் வேணாலும் பேர், யார் பேர் வேணாலும் போடலாம். சிங்கிறது யார் பேர் வேணாலும் போடலாம், ஓகேங்களா. அவள், கீதா, வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி, தர்ஷினி, பிரதீபா, இது வேணாலும் போட்டுக்கலாம், ஓகே. இஸ்ஸி
பேசிக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்பீக்கிங். ஓகே, இஸ் இ ஸ்பீக்கிங். இஸ் இ ஸ்பீக்கிங். ஓகே, ஃபோன்ல அப்ப என்ன சொன்னோம்? இஸ் இ ஸ்பீக்கிங் ஓவர் ஃபோன். ஃபோன் மூலியமா பேசுறது. ஓகேங்களா, அதான் இஸ் இ ஸ்பீக்கிங் ஓவர் ஃபோன். எப்பவுமே ஃபோனுக்கு முன்னாடி நம்ம ப்ரிபோசிஷன் ஓவர்னு வரும். ஓகேங்களா, ப்ரிபோசிஷன்னா இந்த ஃபார் ஓவர்ங்கிறலாம் ப்ரிபோசிஷன். நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம அதை தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இஸ் இ ஸ்பீக்கிங் ஓவர் ஃபோன். ஓகேங்களா, அவ ஃபோன்ல பேசிட்டு இருக்காளா? ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஒரு ரஃப் நோட் போட்டு நீங்க எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு நல்லா பேசலாம் இங்கிலீஷ் வந்து. ஓகேங்களா, ஸோ நம்ம எது கூட நம்ம யூஸ் பண்ணணும், இஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஆர் எங்க யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் டேர்ம் மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்ச போதும். வேற ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் வொக்காபுலரிஸ் நமக்கு நிறைய தெரிஞ்ச போதும் பேசினால தான். ஸோ இதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நம்ம வந்து எடுத்து இது பண்ணலாம். இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம ஒன்று பார்த்தோம். நம்ம இங்கே மழை வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, அது எப்படி நம்ம இட் இஸ் ரெய்னிங் ஹியர்னு எழுதுறோம். இட் இஸ் ரெய்னிங் ஹியர்னா இங்கே மழை வந்துட்டு இருக்குன்னு கேட்குறோம். இப்போ என்ன கேட்குறோம்? இங்கே இன்னைக்கு என்ன கேட்குறோம்னா அங்கே மழை வந்துட்டு இருக்கா? எப்படி கேட்குறது? அங்கே மழை வந்து கொண்டிருக்கின்றதா? எப்படி கேட்குறது? அங்கே அங்கே மழை மழை வந்து கொண்டிருக்கின்றதா? கொண்டிருக்கின்றதா? அங்கே மழை மழை வந்து கொண்டிருக்கின்றதா? அங்க மழை வந்துட்டு இருக்கா? எப்படி கேட்கறது? மழைங்கிறது என்னது? நமக்கு ஒரு வெர்பு தான். ஓகேங்களா, ஆக்ஷன் தான். அப்ப என்ன வந்து இட்டு நமக்கு சப்ஜெக்ட். அப்ப என்ன வரும்? இஸ் இட் ரெய்னிங் தேர்? அவ்வளவுதான். இஸ் இட் ரெய்னிங் தேர்? ஓகேங்களா, தேர்னா அங்கே, ஹியர்னா இங்கே. ஓகேங்களா, இஸ் இட் ரெய்னிங் தேர்? மழை இங்கே வந்துட்டு இருக்குன்னா இட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இஸ்டிக் போடணும். இட் இஸ் ரெய்னிங் ஹியர்னா இங்கே மழை வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இஸ் இட் ரெய்னிங் தேர்னா மழை மழை அங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும். இப்போ அங்கே பனி பெஞ்சிட்டு இருக்கு. அது எப்படி கேட்கறது? அங்கே பனி பெய்து கொண்டிருக்கின்றதா? இது எப்படி கேட்கறது அப்படின்னா பாருங்க. இப்போ இஸ் இட் ஓகே, ரெய்னிங்கிறது ஒரு வெர்பு. அதே மாதிரி பனி பெய்யுங்கிறது அதுவும் ஒரு வெர்பு தான். ஓகேங்களா, அப்போ என்ன வரும்? அப்போ இஸ் இட் ஸ்னோவிங்? ஓகேங்களா, ஸ்னோவிங்னா பனி பெய்யுது. இட் இஸ் ஸ்னோவிங் தேர். அங்கே பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கா? நம்ம காலையில் 6 மணிக்கு இங்கே பனி பெஞ்சிட்டு நம்ம ஃபோனில் அப்படியே கேட்கலாம். அவ்வளோதான். ஸோ இஸ் இட் ஸ்னோவிங் தேர்? அங்கே பனி பெய்து கொண்டிருக்கின்றதா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இங்கே காற்று வேகமாக அடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, அங்கே காற்று வேகமாக அடிச்சிட்டு இருக்கு. அது எப்படி கேட்குது? அங்கே காற்று வேகமாக அடிச்சு கொண்டிருக்கிறதா? ஓகேங்களா, அங்கே நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகே, அங்கே காற்று அங்கே காற்று வேகமாக அடிச்சிட்டு இருக்கான்னு காற்று வேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறதா இல்லாட்டி வீசி கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒன்று. ஓகேங்களா, அடித்துக் கொண்டிருக்கின்றதா? ஓகே, தமிழ் எழுதும் நம்ம தெளிவாக எழுதிக்கணும். அவன் அங்கே காற்று வேகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றதா இல்லாட்டி வீசி கொண்டிருக்கின்றதா? எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எப்படி எழுதுறது? இங்கே காற்று தான் நமக்கு என்னது? சப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ எப்படி எழுதணும்? சப்ஜெக்ட்டுங்கன்னா காற்றுன்னா என்னது? இட்டுன்னு அர்த்தம். அது த விண்டு. ஓகேங்களா, அப்போ விண்டுக்கு முன்னாடி நம்ம அப்புறம் என்ன பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். அந்த இசத்துக்கு நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இஸ் த விண்ட். இதான் நமக்கு சப்ஜெக்ட். ஓகே, இஸ் த விண்ட். இங்க ஆக்ஷன் என்கிறது அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடிச்சுக்கிறது வந்து ப்ளோவிங். ஓகேங்களா, இஸ் த விண்ட் ப்ளோவிங். இஸ் த விண்ட் ப்ளோவிங். எப்படி? வேகமாக. ஓகே, இஸ் த விண்ட் ப்ளோவிங் ஃபாஸ்ட். ஓகே, வேகமாக. அங்கேயே என்ன பண்ணணும்? நம்ம தேர் வந்து கடைசியாக நம்ம போடணும். ஓகேங்களா, எப்படி இஸ் த விண்ட் ப்ளோவிங் ஃபாஸ்ட் தேர்? இஸ் த விண்ட் ப்ளோவிங் ஃபாஸ்ட் தேர்னா காத்து அங்கே வேகமாக அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு சென்டென்ஸ். அப்புறம் அங்க மின்னல் மின்னிக்கிட்டு இருக்கா? அங்க மின்னல் மின்னிக்கிட்டு இருக்கா இல்லாட்டி மின்னல் அடிச்சிட்டு இருக்கா? எப்படி கேட்கறது? இங்க மின்னல் அடிச்சிட்டு இருக்கு. நம்ம யார்ட்ட கேட்கறோம்? அங்க மின்னல் அடிச்சிட்டு இருக்கா? எப்படி கேட்கறது அப்படின்னா அங்க மின்னல்ங்கிறது என்னது? நமக்கு அங்க மின்னல்ங்கிறது என்னது? நமக்கு சப்ஜெக்ட். ஓகே, அப்ப என்ன பண்ணும்? சப்ஜெக்ட் பக்கத்துல இஸ் வரும். ஸோ அந்த இசத்துக்கு நம்ம என்ன பண்ணும்? முன்னாடி போறோம். இஸ் த மின்னல் கேட்டீங்கன்னா லைட்டனிங். ஓகேங்களா, LIGHT ஓகே, லைட்டனிங்னா மின்னல் அர்த்தம். ஓகேங்களா, இஸ் லைட்டனிங். அடிக்கிறதுக்கு என்ன? மின்னல். மின்றதுக்கு என்ன? மின்றதுக்கு அப்படின்னு என்ன? ஃபிளாஷிங். ஓகேங்களா, ஃபிளாஷிங்.
ஓகே, இஸ் த லைட்டனிங் ஃபிளாஷிங் தேர்? அங்க மின்னல் மின்னிக்கிட்டு இருக்கா? அவ்வளவுதான். மின்னல் மின்னிக் கொண்டிருக்கிறதா? அங்கே மின்னல் மின்னிக் கொண்டிருக்கின்றதான்னு வரும். ஓகேங்களா? தமிழ்ல அழகா எழுதி வச்சுங்க. மின்னல் மின்னிக் கொண்டிருக்கின்றதா? அப்புறமா இஸ் த லைட்டனிங் தான் நமக்கு மின்னல். ஓகேங்களா? இஸ் த லைட்டனிங் ஃபிளாஷிங் தேர்? அங்க மின்னல் மின்னிக்கிட்டு இருக்கா? இப்படி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஸ்டின் நிறைய கேட்டுட்டே போறோம். ஓகேங்களா? ஸோ தட் மழை சீசனால நம்ம 3 சென்டென்ஸ் எடுத்து வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆனா அந்த பி ஃபார்ம் வெர்பத்துக்கு முன்னாடி போட்டு நீங்க சப்ஜெக்ட் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேட்டுட்டே போகலாம். நீங்க எத்தனை கொஸ்டின் வேணாலும். நமக்கு என்ன தெரியணும்னா வெர்பு தான் நமக்கு நிறைய தெரியும். வெர்பு வொக்காபுலரிஸ். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம வீட்டில் எடுத்துக்கினாவே நான் நிறைய வந்து சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கிச்சன் ரூம்ல நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம தங்கச்சி வச்சுக்கலாம். ஓகே, அவள் வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்காளா? எப்படி கேட்குறது? அவள் சப்பாத்தி தேய்த்து கொண்டிருக்கின்றாளா? ஓகேங்களா? அவள் சப்பாத்தி தேய்த்து கொண்டிருக்கின்றாளா? அவள் சப்பாத்தி தேய்த்து கொண்டிருக்கின்றாளா? தேய்த்து சப்பாத்தி சப்பாத்தி தேய்த்து கொண்டிருக்கின்றாளா? ஓகேங்களா? தமிழ்ல நம்ம நல்லா செக் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன எழுத்து கூட நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, அவள் சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்காளா? இப்போ எப்படி இருக்குது? அவள் தான் நமக்கு தேய்ச்சிட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்? அவளை தூக்கி நம்ம முன்னாடி போடணும். அவளை தூக்கி முன்னாடி போடணும்னா அந்த இது இஸ் சி. ஓகேங்களா? இஸ் சி. ஓகே, இது வந்து கொஸ்டின் சிக்கு பதில் இஸ் வரும். அந்த படம் நம்ம எஸ் தூக்கி நம்ம முன்னாடி போடணும். பி ஃபார்ம்ல இஸ் சி. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு என்னது? உருட்டுறதுக்கு ரப்பிங். ஓகேங்களா? ரப்பிங். இஸ் ரப்பிங். இஸ் ரப்பிங் RUBBING ரப்பிங்னா தேய்க்கிறது. ஓகே, இஸ் ரப்பிங் என்ன தேய்க்கிறது? சப்பாத்தி. ஓகேங்களா? அவ்வளவுதான். இஸ் ரப்பிங் சப்பாத்தி. இஸ் ரப்பிங் சப்பாத்தி. ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம நிறைய கொஸ்டின் நம்ம கேட்டுட்டே போகலாம். ஸோ அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து இன்னொரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. நம்ம ஃப்ரெண்டு கேட்கலாம், அவள் உன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்காளா? எப்படி கேட்குறது? அவள் உன்னை பார்த்து முறைத்து கொண்டிருக்கின்றாளா? இது வந்து நீங்க தமிழ்ல எழுதிச்சிங்களா? அவள் உன்னை பார்த்து, அதாவது உன்னை பார்த்து முறைத்து கொண்டிருக்கின்றாளா? அவ உன்னை பார்த்து முறைக்கிறாளா? முறைச்சிக்கிட்டு இருக்காளா? அவ உன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காளா? ஓகேங்களா? இது எப்படி கேட்கறது? ஸோ இஸ் அதுங்க என்னது? நமக்கு சி தான். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இஸ் சி. இஸ் சி முறைச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஸ்டாரிங். ஓகேங்களா? இஸ் சி ஸ்டாரிங். இஸ் சி ஸ்டாரிங். ஓகேங்களா? உன்னை பார்த்து இல்லாட்டி உன்னைய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அட்டியூ போட்டுக்கணும். ஓகேங்களா? இஸ் சி ஸ்டாரிங் அட் யூ. அவ உன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்காளா? அவ உன்னை முறைச்சிட்டு இருக்காளா? எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தமிழ்ல. அப்ப இங்கிலீஷ்ல வந்து ஒண்ணுதான். ஸோ இஸ் சி ஸ்டாரிங் அட் யூ. அவள் உன்னை பார்த்து அவ உன்னை முறைச்சிட்டு இருக்காளா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இஸ் சி ஸ்டாரிங் STARING. ஓகேங்களா? அட் யூ. ஓகேங்களா? இந்த அட்டு ஏன் போடுறோம்னா நம்ம எக்ஸாம் நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காளா, அதனால நம்ம அட்டு போடுறோம். ஸோ இஸ் சி ஸ்டாரிங் அட் யூனா அவ உன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்காளா? ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம இன்னொரு சென்டென்ஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, அவ உன்னுடைய துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காளா? அவ உன்னுடைய துணியை துவைச்சிட்டு இருக்காளா? இது எப்படி இருக்கு? அவள் உன்னுடைய இல்லாட்டி உங்களுடைய. ஓகேங்களா? அவள் உன்னுடைய துணியை துவைத்துக் கொண்டிருக்கிறாளா? துவைத்து கொண்டிருக்கின்றாளா? சாரி, நான் மடக்கி இருக்கேன். போர்டு சேர்ந்தா இருக்குன்னு. அவள் உன்னுடைய துணியை துவைத்துக் கொண்டிருக்கின்றாளா? அப்படின்னா எப்படி எழுதணும் நம்ம? இஸ் சி என்ன இஸ் சி வாஷிங். ஓகேங்களா? இஸ் சி வாஷிங் யுவர் ட்ரெஸ். அவ்வளவுதான். யுவர் ட்ரெஸ் பண்ண இந்த இடத்துல யுவர் கிளாத்னு கூட போடலாம். கிளாத்னா மெட்டீரியல். நமக்கு அதை வந்து நம்ம வாங்கி நமக்கு தகுந்த மாதிரி தைச்சா அது நமக்கு ட்ரெஸ். ஓகேங்களா? இஸ் சி வாஷிங் யுவர் ட்ரெஸ். சில இடத்துல என்ன பண்ணுவோம், கிளாத் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் பிளண்டர் மிஸ்டேக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இஸ் சி வாஷிங் யுவர் ட்ரெஸ். அவள் உன்னுடைய துணியை துவைச்சு கொண்டிருக்கின்றாளா? அப்ப என்னது? கேள்வி. அப்போ இஸ் சி வாஷிங் யுவர் ட்ரெஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய போட்டு நிறைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் கிடைக்கும். எழுதி பாருங்க.
மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே வீடியோ வந்து நமக்கு நிறைய இருக்கும். என்னுடைய வீடியோவும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.